السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد அன்பிற்கும் பாசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, பாவங்களை தவிர்க்க வேண்டும். அதற்கு நமக்கு முக்கியமாக தேவைப்படுவது இறையச்சம் என்ற தக்குவா. அந்த தக்குவாவை வளர்ப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்ற சிந்தனையில் இரண்டு தொடர்களை நாம் கடந்திருக்கிறோம். முதலாவது ஒன்று, இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று அஞ்ச வேண்டும். இரண்டாவது ஒன்று, சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். நாம் அடுத்த நாள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை நாம் சிந்தனையில் செலுத்த வேண்டும் என்பதை பற்றி 2 நாட்கள் நாம் பார்த்தோம். இன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய காரியம், நம்முடைய இறையச்சத்தை நாம் உயர்த்த வேண்டும் என்றால், நம்முடைய இறையச்சத்தை நாம் பரிபூர்ணமாக்க வேண்டும் என்றால், நாம் கையில் எடுக்க வேண்டிய ஆயுதம் இறைவன் இந்த உம்மத்திற்கு இறக்கி அருளப்பட்ட திருக்குர்ஆன் ஷரீஃப். இறைவன் சூரத்துல் பக்ராவுடைய ஆரம்ப வசனத்தில் இவ்வாறாக கூறுகிறான், அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். தக்குவா உடையவர்களுக்கு இந்த வேதம் நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆக குர்ஆனை ஓதிக்கொண்டே இருந்தால் அல்லாஹு தஆலாவுடைய ரஹ்மத் நமக்கு கிடைக்கும். குர்ஆனை ஓதிக்கொண்டே இருந்தால் குர்ஆனுடைய உதவி நமக்கு கிடைக்கும். குர்ஆனை ஓதிக்கொண்டே இருந்தால் பாவங்களில் இருந்து நாம் மீளக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். குர்ஆனை ஓதிக்கொண்டே இருந்தால் நம் மனதில் முற்றிலும் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த இருள் நீங்கி ஒளியாய் நம்முடைய கல்பு மாறும். ஆக குர்ஆனை ஓதிக்கொண்டு இருக்கும் பொழுது அல்லாஹு தஆலாவுடைய முழுமையான ரஹ்மத்தை நாம் சுவைக்க முடியும். நிறைய பேர் நம்ம நினைக்கலாம், என்னன்னா எனக்கு தான் குர்ஆன்ல இருக்க அர்த்தமே புரியாது, அர்த்தமே புரியாம நான் சும்மா ஓதிக்கிட்டே இருந்தேன் எப்படி? இப்ப மக்களெல்லாம் பார்த்தா நிறைய பேருக்கு அர்த்தம் புரியுது. தொழுவிக்கிற இமாம் திடீர்னு அழுகுறாரு, எதுக்கு அழுகுறாருன்னே நமக்கு தெரிய மாட்டுது. அங்க நரகத்துறை ஆயத்து வருதுன்றது அவர் அழுதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியுது. ஆனா நமக்கு அப்படி தெரியாம ஓதுறதுனால நமக்கு குர்ஆன்ல எப்படி அந்த அளவுக்கு சுவை கிடைக்கும் அப்படின்னு நம்ம நிறைய பேர் சிந்திக்கலாம். அவ்வாறு கிடையாது. தெரிந்தவரோ தெரியாதவரோ யார் ஓதினாலும் குர்ஆன் அப்படியே அவரை அரவணைத்துக் கொள்ளும். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம்னா, நம்ம மனப்பாடம் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குர்ஆனை மனப்பாடம் பண்றவங்க சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? குர்ஆனை மனப்பாடம் பண்ணணும்னு ஆரம்பிக்கணும்னு உக்காந்தா அல்லாஹ் ஷைத்தான் அதை மிக கடுமையா காட்டுவான். ஐயோ, இத்தனை சஃபா இருக்கு, இத்தனை ஜுஸு இருக்கு, இத்தனை வரி இருக்கு, இந்த வார்த்தை வாயிலே வர மாட்டேதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா காட்டுவான். ஆனா குர்ஆனை மனப்பாடம் பண்ணணும்னு நம்ம உக்காந்து ஒரு 2 தாட்டி ஓதி பார்த்துட்டாலே அதை விட சுலபமான ஒரு சஃபா, அதை விட சுலபமான ஒரு ஜுஸு நம்ம இதுவரை பார்த்ததே இல்லைன்ற அளவுக்கு குர்ஆன் நம்மை அப்படி அரவணைத்துக் கொள்ளும். ஆக அதை ஓதத்தான் குர்ஆன் நம்மில் அடங்கும். ஆக அது எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக ஓதுகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய கல்புகள் திறக்கும். எனக்கு தெரிந்து ஒரு பெரிய முதியவர் ஒருவர் இருந்தார். ஒரு முதியவர் சரியாக பாங்கு கூறுவதற்கு முன்னால் பள்ளிக்கு முதல் சஃபிலே வந்து அமர்வார். அவர் என்ன செய்வார் என்றால், வந்த உடனே அவருக்குன்னு ஒரு குர்ஆன் தனியா பக்கத்திலே வச்சிருப்பாரு. இந்த குர்ஆன் எடுத்து ஓத ஆரம்பிச்சிருவார். என்ன ஓதுறாரு, எங்க ஓதுறாருலாம் யாருக்குமே தெரியாது. கரெக்டா இக்காமத்து சொல்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குர்ஆனை மூடி வச்சுட்டு சுன்னத் தொழுதுட்டு இக்காமத்துக்கு நின்றுவார். இப்படியே பல காலங்கள் செல்கிறது. அப்பொழுது அவரிடத்தில் ஒரு மனிதர் கேட்கிறார், நீங்க அப்படி குர்ஆன்ல என்ன திருப்பி திருப்பி ஓதிட்டு இருக்கீங்க? அங்க இருக்கிறதே ஒரு 500-600 பக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த முதியவர் சொல்றாரு, இந்த குர்ஆன் என்னை விட மாட்டுது. என்கிட்ட என் டாக்டர் சொன்ன வார்த்தை, நான் கேன்சர் பேஷண்ட், எனக்கு பிளட் கேன்சர் இருக்கு, நான் இன்னும் 3 மாசம் இல்ல 4 மாசம் இல்லைன்னா இந்த 1 வருஷத்துக்குள்ள இறந்து போயிடுவேன் டாக்டர் சொன்னாரு. நான் அதற்கு அப்புறமேட்டு மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு அல்லாஹு தஆலா கிட்ட மன்றாடும் பொழுது ஒரு சிறுவன் குர்ஆன் ஓதுவதை கேட்டேன். எனக்கு மிகவும் பிடித்திருந்தது, அதை மிகவும் ரசித்தேன். இருக்கும் காலத்தில் இந்த குர்ஆனை வைத்து நாம் காலத்தை கழிக்கலாம் என்று ஓத ஆரம்பித்தேன். இப்பொழுது 3 வருடங்கள் ஆகிவிட்டது, இன்னும் நான் உயிரோடு இருக்கிறேன். குர்ஆன் என்னை பாதுகாக்கிறது என்ற நம்பிக்கை என்னுள் இருக்கிறது என்று அந்த முதியவர் கூறினார். ஆக குர்ஆன் நம்மை பாதுகாக்கும். குர்ஆனின் மூலியமாக இறைவன் நமக்கு பாதுகாப்பு தருகிறான். குர்ஆனின் மூலியமாக நமக்கு இறைவன் நேர்வழி கட்டுகிறான். ஹுதல் லில் முத்தகீன். காரணம், குர்ஆன் என்பது தக்வா உடையவர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ரொம்ப அதிகமா வேணாம். இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆர்வத்துல காலையில ஒரே நாள்ல உட்காந்து 3 ஜுஸ் ஓதுவாங்க, அடுத்த நாள் குர்ஆனை தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க. அப்படி பண்ண வேண்டாம். தினமும் காலையில் 2 சஃபா, தினமும் காலையில் 2 சஃபாவாக்க ஓத வேண்டும். முடிஞ்சிச்சுன்னா உங்களால் நேரம் இருந்தால் ஒரு சஃபா ஓதிட்டு அதற்கான தர்ஜுமாவை எடுத்து அதனுடைய விளக்கத்தோட பார்த்து குர்ஆனை ரசிக்க வேண்டும். இறைவன் எவ்வளவு நுட்பமாக இந்த மார்க்கத்தை அமைத்திருக்கிறான், எவ்வளவு அழகாக இந்த சட்டங்களை தொகுத்து தந்திருக்கிறான் என்பதை நாம் படித்து ரசிக்க வேண்டும்.
பிறகு இப்படியே பண்ணிட்டு இருந்தோம்னா இன்ஷா அல்லாஹ் 3-4 மாசத்துல குர்ஆன் முழுவதையும் அர்த்தத்தோட நம்ம படிச்சு முடிச்சிடலாம். எனவே வல்லோன் அல்லாஹ் அந்த குர்ஆனின் மூலியமாக நம்முடைய கல்புகளை ஒளியேற்றுவானாக. இன்னும் நம்முடைய வாழ்க்கையையும் நாம் செல்லும் பாதைகளையும் குர்ஆனின் மூலியமாக விசாலமாக்கி நம்மை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்லக்கூடியதாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.